ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெள்ளை குருமா எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமான இதில் வேலை இல்லை, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம சூப்பராக செய்யலாம், வாங்க பார்க்கலாம். இது நம்ம எப்படி தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பட்டை 3 துண்டு, அன்னாச்சிப்பூ 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, இது கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஒரு பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு 10 பேர் வரைக்கும் இந்த குருமா ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா கிடைக்கும். இதில் விட கம்மியாக வேணும்னா நீங்கள் இதில் பாதி அளவு எல்லாமே குறைச்சிக்கோங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகுற மாதிரி நம்ம வெங்காயத்தை வதக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒயிட் குருமா தானே வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 புதினா இலைகள், 2 பச்சை மிளகாய், தயிர் 1 கப்பு, ஒரு கப்புனா ஒரு சின்ன கப்பு, ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் நம்ம ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன காய்கறிங்க இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சொல்கிறேன். கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிங்கள்லாம் ஒயிட் குருமாக்கு நம்ம சேர்க்க நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். அது கூட நம்ம காய்கறிங்களை நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி பட்டாணி, கேரட், பீன்ஸ், பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறிங்களும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அந்த வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிடலாம். இது இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நான் அந்த காய்கறிகள் வேக வச்ச தண்ணி இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி, குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இப்போ அது கொதி வர டைமில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் 1 மூடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கசகசா 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கல்பாசி 2 பீஸ் அளவு போட்டுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், புதினா இலைகள் 4 போட்டு அதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி குருமா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம போட்டோம் இல்லையா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து
ஒரு கரண்டி அளவு எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி அளவு எடுத்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து திரும்பவும் நம்ம இந்த குருமா கூட ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப க்ரீமியாக நம்மளுக்கு குருமா ரொம்ப திக்காகவும் க்ரீமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.